விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன். எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே எந்த ஒரு கிரகநிலையும் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். ஆனால் இந்த வேளையில் குருவுடன் அவர் இணைந்திருப்பது மட்டுமல்லாது அங்கு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். அது அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சாதகமற்ற இடம் என்று சொன்னாலும் கோல்சார விதிகளின் அடிப்படையில் விதிவிலக்காக சில நிகழ்வுகள் உள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் குருவுடன் இணைந்து அந்த இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே ஆரோக்கிய தொல்லைகள், அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன அலைச்சல்கள் வரலாம், ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் மேற்கொள்வதற்கான சூழல் உள்ளது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக சரியான முறையில் மாற்றிக்கொள்ள வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் திட்டமிடுங்க. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாக திட்டமிடாமல் மேற்கொள்வதை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே அப்படி செயல்படும் போது நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக சென்று கொண்டிருக்கிறதே என்று எண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கெட்டுவிடக்கூடிய தருணம் என்பது, அஷ்டமத்தில் மறையக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குருவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடியவர் அவருடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையக்கூடிய இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே சிறப்பான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே எதிர்மறையான சிந்தனைகளை நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணம், சிந்தனை என்பது இறைவனிடம் 100 முறை மன்றாடியதற்கான பலனை உறுதியாக கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய எண்ண ஓட்டம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டாலே உறுதியாக பல சிரமங்களில் இருந்து வெளிவர முடியும். இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது, என் ராசியே இப்படிதான், என் நட்சத்திரமே இப்படிதான், என் பாதமே இப்படிதான், என் விதியே இப்படிதான், எனக்கு நன்மையே கிடைக்காது என்ற எதிர்மறையான எண்ணங்கள் அதை வேரூன்ற செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். எனவே உறுதியாக எதிர்மறையான எண்ணங்களை விளக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நேர்மறையான எண்ணங்களுடன் ஒரு பணிகளை மேற்கொண்டால் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது நான் நேர்மறையான எந்த எண்ணங்களுடன் செயல்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் உறுதியாகவே கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஆட்டை பதிவிடுங்க. அதே சமயம் எதிர்மறையான எண்ணங்கள் என் மனதில் தோன்றுகிறது என்று சொல்கிறவர்கள் கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டை பதிவிடுங்க. பார்ப்போம் எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுகிறது என்று. இது மட்டுமல்லாது பலர் நம்மளுடைய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது என்று பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது மகிழ்ச்சி. ஆனால் சிலர்
நீங்கள் கிரகநிலைகளின் அமைப்பை பயன்படுத்தி சொல்லக்கூடிய கெடுபலன்கள் தான் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கவே இல்லை. இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்றுதான் சொல்கிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது. அந்த நிலைமை மாறுவதற்கு உறுதியாக எனக்கு இது நடக்கும், இது கிடைக்கும், நான் இதில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்க. நிச்சயமாக அனைத்து நிலையும் மாறும் என்பதை வித்யாகாரகரான புதன், குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படாது. எனவே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் கூட அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் மாற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குரு புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிதானத்தை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மதிப்பும் மரியாதையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உயர்வதன் மூலமாக எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் திறன்படவும் சிறப்பாகவும் சரியான முறையில் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைத்தபடியே இந்த தருணத்தில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் தைரியமாகவும் சிறப்பாகவும் சரியான முடிவெடுத்து இந்த வேளையில் திறன்பட செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கலைத்துறை ரீதியான படைப்புகளில் பிரம்மாண்டத்தை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள், சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். பல்வேறு வகையான புதிய யூகங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் மூலமாக இந்த தருணத்தில் அரசியல் துறை உட்பட பல்வேறு வகையான துறைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், மறைமுக தொல்லைகள், மறைமுக எதிர்ப்பு, நேரடியாக சந்திக்கக்கூடிய அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்திலும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் அரசியல் சார்ந்த பணிகளில் துடிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். தொழில் ஸ்தானத்தில் கேது வலம் வருகிறார். எனவே சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதன் கல்விக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. முழுமையாக கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதிர்கால நலனை பேணி காத்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கல்வி ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மாணவர்களின் கல்வியில் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம், விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துறை ரீதியான பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட மதிநுட்பத்தை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நன்மை
ஒற்றுமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொன்ன சூழலில் மாற்றம் ஏற்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.